Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல example 3.12 பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 3.2ல உள்ள first problemல உள்ள first subdivision பார்க்கலாம் வாங்க. Find the GCD of the given polynomial x power 4 plus 3x cube minus x minus 3 and x cube plus x square minus 5x plus 3. ரெண்டு பாலினாமியல் கொடுத்து ரெண்டு பாலினாமியலுக்கும் GCD கண்டுபிடிங்க, அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்னங்கிறத கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ரெண்டு பாலினாமியல் எடுத்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு பாலினாமியல் f of x, இன்னொரு பாலினாமியல் g of x னு எடுத்து f of x உள்ள டிவைடண்டா போடுவோம், g of x டிவைசரா போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். கரெக்ட்டா? இப்போ இது ரெண்டுல இருந்து நான் எப்படி f of x எடுத்துக்க சொல்லியிருக்கேன்? அதாவது இது ரெண்டுலயும் ஹையஸ்ட் டிகிரி என்னன்னு முதல்ல பார்க்கணும். ரெண்டும் ஒரே டிகிரியா இருந்துச்சுன்னா அதோட கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டேன். முதல்ல இதுல ஹையஸ்ட் டிகிரி என்னது? 4. அதாவது x பவர் 4 தான் நமக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிகிரி. அதனால இந்த x பவர் 4 ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம்னா நமக்கு 1. ஆனா இந்த பாலினாமியல்ல ஹையஸ்ட் டிகிரியே நமக்கு என்னதான் வந்திருக்கு? 3 வந்திருக்கு. அப்ப டைரக்ட்டா நம்ம இதையே நம்ம வந்து f of x னு எடுத்துக்கலாம். ஹையஸ்ட் டிகிரி எது இருக்கோ அதை நீங்க f of x னு எடுத்துக்கலாம். சப்போஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஹையஸ்ட் டிகிரியா இருந்துச்சு அப்படினா இதுலயே உங்களுக்கு x பவர் 4 இருக்கு, இதுலயே x பவர் 4 இருக்கு அப்படினா அதோட கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணனும். இங்க எனக்கு டைரக்ட்டாவே எனக்கு வந்துட்டு இங்க தான் எனக்கு ஹையஸ்ட் டிகிரி வந்திருக்கு, இதுல ஹையஸ்ட் டிகிரி வரல. அதனால நான் டைரக்ட்டாவே இத நான் f of x னு எடுத்துக்கலாமா? அப்ப f of x x power 4 plus 3x cube minus x minus 3. G of x is equal to x cube plus x square minus 5x plus 3. ஓகேவா? f of x தான் உள்ள போடணும், அதாவது டிவைடண்டா போடணும். இந்த g of x வெளியில போடணும். கரெக்ட்டா? வெளியில போறது என்னது? x cube plus x square minus 5x plus 3. உள்ள என்ன போட சொன்னேன்? f of x. x power 4 plus 3x cube minus x minus 3. நான் என்ன சொன்னேன்? அதாவது இங்க என்ன நம்பர் போடணும்னா ஃபர்ஸ்ட் உள்ள நம்பரை உள்ள டேர்ம்ல உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? x power 4. இந்த x power 4 மேல போட்டுக்கணும், டிவைடட் பை வெளியில உள்ள டேர்ம்ல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை கீழே போட்டுக்கணும். அதாவது உள்ள டேர்மையும் வெளியில உள்ள டேர்மையும் உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். 3x power 4 டிவைடட் பை x cube. உள்ள டேர்ம் இங்க, வெளியில உள்ள டேர்ம் இங்க. சரியா? இப்போ கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? x கிடைக்கும். இந்த x தான் நம்ம இங்க போட போறோம். ஓகேவா? இந்த x தான் இங்க போட போறோம். இப்போ x cube into x என்னது? x power 4. இந்த x எல்லாத்து கூடவும் மல்டிப்ளை பண்ணனும். நாட் only x cube, x எல்லாத்து கூடவும் நீங்க மல்டிப்ளை பண்ணனும். நெக்ஸ்ட் plus x squared into plus x plus x cube minus 5x into plus x ஓட வேல்யூ என்ன? minus 5x squared. 3 into x plus 3x. ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணனும்னா கீழ உள்ள எல்லாத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணனும். பிளஸ்ஸா இருந்தா மைனஸ், மைனஸா இருந்தா பிளஸ் போட்டு எல்லாத்தையும் சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்ணனும். சரியா? இப்போ x power 4ம் x power 4ம் கேன்சல் ஆறீங்க. இங்க பிளஸ் x power 4, இங்க மைனஸ் x power 4. சரியா? இப்போ 3x cube minus x cube ஓட வேல்யூ என்ன? 2x cube. இங்க x squared இல்ல, ஆனா இங்க x squared இருக்கு. அப்போ இங்க உள்ள சிம்பிள் தான் போடணும். plus 5x squared என்னது? plus 5x squared அப்படியே போடணும். நெக்ஸ்ட் இங்க minus 3x, இங்க minus x என்ன வரும்? minus 4x. இங்க minus 3 இருக்கு, இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்ல, எனக்கு அப்படியே வந்துரும் minus 3. ஓகேவா? சேம் அதே மாதிரி நான் என்ன சொல்லிருக்கேன்? உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் இப்போ மேல போட்டுக்கணும், வெளியில உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் கீழ போட்டு டிவைட் பண்ணனும். ஏன்னா அடுத்தது ப்ரோசீட் பண்ணனும்ல. ஏன்னா இத நம்ம சால்வ் பண்ணி நம்ம இங்க கொண்டு வந்துட்டோம். இப்போ இது திருப்பி சால்வ் பண்ணனும் இல்லையா? அப்ப x cube கேன்சல் ஆயி நமக்கு வேல்யூ வந்து 2 னு மட்டும் கிடைக்கும். இந்த 2 இங்க போடணும். என்ன 2 வந்திருக்கு? +2 வந்திருக்கு. அதனால +2. x cube into 2 2x cube. x squared into 2 plus 2x squared minus 5x into 2 minus 10x. 3 into 2 plus 6 minus same change பண்ணனும் சிம்பிளா plus minus 2x cube minus 2x cube cancel ஆயிடும். 5x squared minus 2x squared னா 3x squared minus 4x plus 10x ஓட வேல்யூ plus 6x minus 3 minus 6 ஓட வேல்யூ minus 9. ஓகேவா? சேம் அதே மாதிரி உள்ள வேல்யூவை நம்ம அதே மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? 3x squared. இங்க உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? x cube இருக்கு. இப்போ x squared கேன்சல் ஆகி இந்த x cubeல 2 வரையும் கேன்சல் ஆகி பேலன்ஸ் x மட்டும் இருக்கும். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 3/x னு வரும். இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல வந்துட்டா இதுக்கு மேல இந்த ப்ராப்ளமை ப்ரோசீட் பண்ண கூடாது. இதுக்கு மேல என்ன பண்ணனும்னா இந்த மாதிரி ஃபிராக்ஷன் டேர்ம் வந்துருச்சுனா இந்த உள்ள டேர்மை வெளியில போடணும், வெளியில உள்ள டேர்மை உள்ள போடணும். எப்போ? இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல போது மட்டும்.
புரிஞ்சுதா? முன்னாடி இந்த டேர்மை பாருங்களேன். இந்த டேர்ம்ல இருந்து நான் 3 நம்பரை காமனா எடுத்துக்கலாமா? அப்ப என்ன கிடைக்கும்? 3x² plus 6x minus 9 is equal to 3 காமனா எடுத்தா x² plus 2x minus 3 கிடைக்கும். இப்போ எனக்கு இந்த டேர்முக்கு பதிலா நான் அந்த பிராக்கெட்ல உள்ள டேர்மை வெளியில போட்டுக்க போறேன். இந்த டேர்மை உள்ள போட்டுக்க போறேன். என்ன கிடைக்கும்? x² plus 2x minus 3. இந்த டேர்மை வெளியில போட்டாச்சு. இப்போ உள்ள என்ன போட சொன்னேன்? இந்த டேர்மை x³ plus x² minus 5x plus 3. மேல போடக்கூடிய நம்பரை எப்படி கண்டுபிடிக்க சொன்னேன்? உள்ள உள்ள டேர்ம்ல உள்ள ஃபர்ஸ்ட் நம்பரை எடுத்து மேல போட்டுக்கோங்க. வெளியில உள்ள டேர்ம்ல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து கீழ போட்டு டிவைட் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? x கிடைக்கும். அப்போ இந்த x மேல போட்டுக்க வேண்டியதா. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? x² into x x³ 2x into x plus 2x² minus 3 into x minus 3x. சிம்பிள் தான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மைனஸ் மைனஸ் பிளஸ். அப்போ x³ minus x³ cancel ஆயிடும். x² minus 2x² minus x² minus 5x plus 3x minus 2x plus 3 கிடைக்கும். இப்போ சேம் அதே மாதிரி உள்ள டேர்ம்ல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை மேல போட்டுக்கோங்க. இன்க்ளூடிங் சிம்பிளோட தான் போடணும் எப்போதுமே. இப்போ -x² டிவைடட் பை இங்க உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? x². அப்ப x² கேன்சல் ஆகி நமக்கு -1 கிடைக்கும். கரெக்ட்டா? அப்ப இந்த -1 தான் இங்க போடணும். x² into -1 என்ன கிடைக்கும்? -x². 2x into -1 -2x. 3 plus 3. இப்போ நான் சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்ண போறேன். மைனஸ் இருந்தா பிளஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். அப்போ x² minus x² cancel, 2x minus 2x cancel, 3 minus 3 cancel ஆகி நமக்கு 0 வந்துரும். 0ன்னு வந்துட்டாலே நம்மளோட GCD என்னப்பா? வெளியில் டிவைஸராக போட்டிருக்கோம்ல x² plus 2x minus 3. அதான் நம்மளுடைய GCD. ஓகேவா? GCD is equal to x² plus 2x minus 3. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.2ல் உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் உள்ள ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.